Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Raja Rav's Kantapura in detail. And now we are with Chapter 17. இப்போ சாப்டர் 17க்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 16ல நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா there is மிஸ்டர் ஸ்கெஃபிங்டன் காஃபி எஸ்டேட் இருக்கா டீச்சர்ஸ்? There is a place called as Skeffington Coffee Estate, and there are many coolie workers who are brought from different parts of the country, and they are posted there. அந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு நிறைய வேலை வாங்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனாலதான் மூர்த்தி அங்க போனாரு. அங்க இருக்க அந்த கூலிஸ் அண்ட் the outcast people, the downtrodden people எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணாரு. அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு பெரிய அளவுக்கான போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல மூர்த்தி வாஸ் அரெஸ்டட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா they are sitting and discussing as to why the people are so slavish towards the sahib அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிய வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டாடி ஷாப். த டாடி ஷாப்ஸ் வந்து அங்க இருந்தது. அந்த டாடி ஷாப்ஸ்னால என்ன பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தெம் தே வேர் ஸ்பெண்டிங் தேர் ஹார்ட் ஏர்ன்ட் மணி இன் தட் டாடி ஷாப். அதுலயும் பர்டிகுலரா இந்த டாடி ஷாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த we call it as arak or we call it as the local wine. அந்த நம்ம ஃபாரின் லிக்கர் இருக்கு, இங்க லோக்கலா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இருக்கு. அப்ப இந்த லோக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த புவர் பீப்புள் தான் அதிகமா போய் குடிச்சு அந்த குடும்பம் வந்து சீரழிகிற மாதிரி இருக்குது. டீச்சர்ஸ் கைண்ட்லி மியூட் யுவர் செல்ஸ். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா they want to go and demonstrate in front of the toddy shops. This is a move by the Satyagrahis. The Satyagrahis என்ன பண்றாங்க அப்படின்னா they want to go and agitate before the Borana toddy shop. போரனாவுடைய அந்த டாடி ஷாப்ல போய் அதுக்கு முன்னாடி நின்று இந்த மக்களை வந்து குடிக்க விடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த முடிவு பண்ணும் பொழுது அவங்க when they go there they are threatened by the police officials அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதற்கப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா that மூர்த்தி இஸ் arrested and மூர்த்தி will be back அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதற்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா that the government was imposing tax on the people and the people were not ready to pay the tax. எதுக்கு நான் இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பும் தெரிவித்தார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப இந்த எதிர்ப்பு தெரிவித்தது அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு சாப்டர் நம்பர் 17ல இருக்க போகுது. Now we are going to chapter number 17. இப்போ சாப்டர் நம்பர் 17ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மூர்த்தியை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கும்போது மூர்த்தி அண்ட் அதர் காந்தியன்ஸ் தே ஆர் எவேடிங் அரெஸ்ட். ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்டா எந்த ஒரு அப்ரைசிங் வந்து கீழே வந்துடும், இந்த ஒரு போராட்டம் வந்து ஈஸியாக முடிவுக்கு வந்துவிடும். அதனால என்ன பண்றாங்க தே ஆர் எவேடிங் அரெஸ்ட். அந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது. இப்ப நமக்கு அவங்க எல்லாம் வெளியில இருக்கும் பொழுது who are leading this particular agitation or the picketing program? picketing program கல்லுக்கடை மறியல் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம முன்னெடுந்து நடத்துவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is always the women. What is the organization of the women? There was an organization which was created by Rengamma. Yeah, what is the name of that organization? The female wing. Rengamma, ably supported by Rengamma's sister's daughter Ratna. It is called Sevis. அந்த சேவிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விங் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிக்கெட்டிங் ப்ரோக்ராம முன்னின்று நடத்த போறாங்க. அண்ட் இந்த முன்னின்று நடத்தும் போது என்ன நடக்க போறது
அப்படிங்கிறதா நமக்கு வந்து சாப்டர் 17ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 the picketing program. They wanted to go and stand before the toddy shop and they want to prevent the coolies from going and drinking there. சரி, இதனால என்ன சார் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the toddy shop is run with permission from the British government and it is British government plan to keep people under control. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே போதையில இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க, ஆங்கிலேய அந்த கவர்மெண்ட் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த லோக்கல் பீப்புளுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அண்ட் தேர் வேர் ஹவு many நம்பர் ஆஃப் டாடி ஷாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஹவு many டாடி ஷாப்ஸ் வேர் தேர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் ஆல்சோ. ஓகே, how many number of toddy shops அப்படின்னு கேட்டீங்கன்னா, there were 24 toddy shops there. Okay, there were 24 toddy shops. சரி, இந்த toddy shopsக்கு முன்னாடி பிக்கெட்டிங் பண்றதுக்கு ஆன ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, காந்தி வாஸ் லீடிங் தந்தி மார்ச். அந்த சால்ட் சத்தியாகிரகா ப்ரோக்ராம்ல தந்தி மார்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அவர் பண்ணாரு. அந்த ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்களும் என்ன பண்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். அதனுடைய விளைவா தான் என்ன பண்றாங்கன்னா, they are saying no to paying tax. When they say no to paying tax and when they give a problem to the government wanted to inflict much more suffering on them. அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் sends more police troop to this village called Kantapura in order to bring down this uprising. இப்போ அதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, we come to know that the police officials are treating the women very badly. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்களை வந்து அந்த போலீஸ் அபிஷியல்ஸை டார்கெட் பண்ணி, ஏன்னா பெண்கள் தான் முன்னிருந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, they are trying to sexually assault the women. அந்த நேரத்துல there is ரங்கப்பா ரங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, he throws a stone and hits a soldier and the soldier falls down and then ரங்கப்பா is targeted. அதே நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எங்களுள்ள ஒருத்தரவை நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு there are police officials who try to molest women. Particularly there is a police official who attack a lady and the name of the lady is Puttamma. Okay, Puttamma is raped. Okay, she is sexually assaulted by the police in order to threaten the women. The Puttamma's rape is a very important incident to show how the government or how the police force always target the so-called weak people. அவங்களை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பண்ணா பெண்கள் எல்லாம் போராட்டத்திலிருந்து பின்வாங்கி விடுவார்கள். ஆனா இங்க நடக்க போறது வேற மாதிரி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, பெண்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக மாறப்போகிறார்கள். Did you understand the teachers? Yes, sir. Okay. இப்போ இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது all the ladies they flee to the town temple and they think that the police will not enter into the temple. ஏன் அதே நேரத்துல இந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, they try to loot whatever is available for them. Okay, அங்க கிடைக்கிறது எல்லாத்தையும் நம்ம லூட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில பீப்புள் இருக்காங்க. அண்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் பார்க்கக்கூடியது ஒரு சிலது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்க போகுது. என்ன டிஸ்டர்பிங் ஈவென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 இட் இஸ் த டெம்பிள் எலஃபென்ட். இதெல்லாம் நம்ம அந்த பேஸ் டெக்ஸ்ட்ல இங்க இருக்காது இந்த நான் ப்ரொஜெக்ட் பண்றதுல, பட் யூ கேன் மேக் a note of it. Okay, what are the things which disturb the people? Number 1, police they beat the temple elephant and they also assault the children.
they assault the children. இது ஒரு சைடுல நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா the coolies they are busy marching towards Karwar. ஏன்னா கார்வார் போற ரோட்ல தான் நமக்கு வந்து இந்த டாடி ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த டாடி ஷாப்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடியும் போய் நாங்க பிக்கெட் பண்றதுதான் இவங்களுடைய பிளான், டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுதான் அவங்களுடைய பிளான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, they are busy making their march. It's equal to தந்தி மார்ச் பை காந்தி. இப்ப காந்தி வந்து எப்படி தந்தி மார்ச் போனாரோ, ப்ராஹிபிட்டட் ஏரியாவுக்கு போனாரோ, அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த ப்ராஹிபிட்டட் ஏரியாவுக்கு ப்ராஹிபிட்டட் ஆக்ட செய்ய போய்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, போலீஸ் ஆல்சோ they try to stop these people from marching. எப்படி மார்ச் பண்ணாங்க, என்ன எப்படி அவங்க வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they were setting up barricades and the people were trying to go beyond the barricade. அதே நேரத்துல நமக்கு இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a woman called Radhamma. Okay, what is the name of the lady? Radhamma is a pregnant woman and she is carrying for 7 months. A pregnant lady who was carrying for 7 months. And she is expecting a baby in 3 months time. And என்ன ஆகுது அப்படின்னா, when the police are assaulting, they also assault Radhamma. And Radhamma almost when she falls down, she has labor pains. And all the women, they look at Radhamma's cries and they rush Radhamma to a nearby shelter. Anga Radhamma gives birth to a baby. And when she was just 7 months old. Okay, the information clear irka teachers? Clear sir. Okay, இதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a cry from the nearby post office. Okay, there is a cry from nearby post office and people turn their attention towards the cry of that lady. Whose cry அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a cry of Ratna from the post office. Why does she cry அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is because she is raped by a police official. And by the time the people reach there, Ratna is almost a broken woman, but physically she is broken because she was raped. But when it comes to mentally, she became very strong after that incident. Okay, what is the reaction of Ratna to the rape? அப்படின்னு கேட்டீங்கன்னா, she as a woman who is very deeply rooted in Gandhianism, she feels that all these things are likely to happen. So she washes herself and she tries to soothe all the women who are very much emotionally down. மற்ற லேடிஸ் எல்லாம் emotionally down இருக்காங்க. ஆனா இவ என்ன சொல்றா, no, this is likely to happen. This is the weapon in the hands of the police in order to bring down this kind of rebellion, this kind of resilience from the downtrodden people or the marginalized people or from the women. அதனால அவ என்ன பண்றா, she is giving a kind of spiritual training to the people, and people find that Ratna is becoming the alter ego of her aunt. Who is the aunt of Ratna? Rangamma. Yeah, ரெங்கம்மாவாக இவர் மாறினார். ஏன் அப்படின்னா, ரெங்கம்மா இஸ் such a strong woman. ஏன் அதே மாதிரி ரத்னாவும் மாறிட்டாங்க. சரி, எப்படி சார் இந்த ரெண்டு கேரக்டரும் இப்படி இருக்காங்க? ஏன்னா ஆஃப்டர் ரேப் நார்மலி woman should be very much emotionally disturbed. அப்படின்னு பாத்தீங்கன்னா, Gandhian women are different kinds of women. Okay, women who are into Gandhian way, they are described as asexuals. Asexual அப்படின்னா, sexuality does not disturb them much. Even in the life of Gandhi, Gandhi had many women followers and they followed Gandhi and they supported Gandhi's ideology. அப்ப
Gandhi was given shelter by women. That doesn't mean Gandhi was having a kind of relationship. That is not the case. Beyond sex, there is a kind of spiritual affinity. Okay, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வச்சு நிறைய கமெண்ட் எல்லாம் அந்த நிறைய டைம்ல there have been people telling that Gandhi was putting his hand on the shoulder. So what? Is a fellow Gandhian. But Gandhi doesn't find any difference between a male and a female. Only there is a biological difference, but beyond that, all are equal. They are comrades. And the comradeship spirit was very much in Ratna. And she knew pretty well that the only way for a man to attack a woman is to rape her. And she was ready for it. If it happens, okay, I will not break down there. I will go ahead with my agenda. அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயம். இப்ப நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரியில நெக்ஸ்ட் விஷயம், when people started picketing, government came down and they instructed the people and the coolies to pay more tax. And the people said no to paying more tax. நாங்க டாக்ஸே கட்ட மாட்டோங்கிற நீங்க மோர் டாக்ஸா அப்படின்னு சொன்னோன்னே the government said, because we are the authorities here, we will do the harvesting in your field. We will not allow you to harvest your own fields அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப ஒண்ணு நீங்க வரி கட்டிட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய வயல்ல இறங்கி அறுவடை பண்ணணும், எங்களுக்கு அடிமைகளாகவே இருக்கணும், இல்ல அப்படின்னா உங்களை இறங்க விட மாட்டோம், வயல்ல இறங்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல சம்திங் வாஸ் ஆல்சோ ஹேப்பனிங் இன் Kantapura. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there were more police officials coming in cars and there were more trucks coming in with more coolies from different places. நிறைய பிளேஸ்ல இருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கூலி ஒர்க்கர்ஸ் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரிய வருது, என்ன அப்படின்னா, the government is planning to harvest their land without their permission because the government believes that the land is theirs. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா அந்த அறுவடையெல்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது the ladies become very wild. The ladies become very wild. நம்ம இடத்த நம்ம கஷ்டப்பட்டு விளைவித்த நிலத்தில் இந்த கவர்மெண்ட் கொண்டு வர்ற ஆட்கள் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடாது, அப்ப அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. Okay, did you get that, teachers? Got it, sir. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, they decide to do something which is unexpected to anybody. What is that unexpected அப்படின்னா, ஒண்ணு வந்து தங்களுடைய அறுவடை விளைநிலத்துல இறங்கி மற்றவர்கள் அறுவடை செய்ய போறாங்க, அதோடைய பெனிஃபிட்ஸை அந்த கவர்மெண்ட் என்ஜாய் பண்ண போது இவங்க they are going to be deprived of. ரெண்டாவது, the government is taking this as an opportunity to punish the satyagrahis by looting their houses. இப்ப என் வீட்டுக்குள்ளார இன்னொருத்தன் கால வைக்கிறதா, இதுக்கு நான் வழி விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, they decide and the women, okay, they try to burn their own houses and their fields. Okay, did you get that, teachers? அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல ரொம்ப முக்கியமான வேலைகள் பார்க்கக்கூடிய லேடிஸ் யாரு அப்படின்னா, ஒன்னு திம்மம்மா and சாத்தம்மா. Okay, திம்மம்மா and சாத்தம்மா, these ladies they come together and they decide to burn their own houses and the fields. And they also do it, and while burning their houses, they set fire onto the houses, and they also see to that they set the house of Bhatta on fire. அந்த பட்டருடைய வீட்டையும் கொளுத்து ஓண்டி அப்படின்னு கிளம்பி போய் பட்டருடைய வீட்டையும் கொளுத்தி விடுறாங்க. And why do they burn the house of Bhatta? Because Bhatta, they come to know that he is a spy for the English government. Okay. ஏன் அப்படின்னா, இவங்களை வந்து அதிகமா வரி கட்ட வச்சு அந்த வரி கட்ட முடியாது, அப்ப கடன் வாங்கணும், யாருக்கிட்ட போய் கடன் வாங்கணும், பட்டர்கிட்ட தான் கடன் வாங்கணும். இப்ப பட்டர்கிட்ட கடன் வாங்கும் பொழுது என்ன பண்ண, கட்ட முடியலன்னா அந்த இடத்தெல்லாம் இவர் அபகரிச்சுக்குவாரு. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மக்களுக்கு
தெரிய வந்தோடனே என்ன பண்றாங்க, they wanted to set fire to Bhatta's house. Okay, did you get that, teachers? Yes, sir. Okay, இப்போ அந்த பட்டருடைய வீடும் எரிந்து விடுகிறது, இந்த மக்களுடைய வீடும் எரிந்து விடுகிறது. And we come to know something very important. What is that important information அப்படின்னா, the narrator Achaka is very upset that her house is burned down, but she is not able to express it to anybody. Okay, அதே நேரத்துல நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we come to know that that the people of the nearby village, who are the people of the nearby village அப்படின்னு கேட்கலாம், who try to come to help the people of Kantapura. யார் அப்படின்னா, the people of Himavadi. Okay, Himavadi, Himavadhy. Himavadi villageல இருந்து people வந்து இங்க வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. and people are bit happy. அதே நேரத்துல நமக்கு ரத்னா is emerging as the leader of the people now in the absence of Murthy and the absence of Rangamma. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is deciding a plan. என்ன plan அப்படின்னா, that when they go on a protest rally, government may not allow them to go on a protest. Instead, if they plan this rally to appear like a religious rally, if it appears like a religious procession, என்ன பண்ணலாம், இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரிலீஜியஸ் ப்ரொசஷன் போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ரிலீஜியஸ் ப்ரொசஷனை எப்பொழுதுமே எந்த கவர்மெண்ட்டுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அப்ப they will be getting permission to go ahead. அதனால அவங்க என்ன பண்றாங்க, she is gathering all the people, all the women, all the children and all the there are no men here அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். ஏன் அப்படின்னா, all these men they are evading arrest, so most of them are hiding. Where are they hiding அப்படின்னா, they are hiding in the thickets, in the outskirts of the village. எங்கிட்டாவது மலைப்பகுதிகள், அந்த ஆத்தங்கரை பக்கமா இருக்கக்கூடிய திக்கெட்ஸ்ல போய் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. and they are waiting for a signal from ரத்னா. ஏன்னா ரத்னா தான் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்றாங்க. நான் சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு சிக்னல் கொடுப்பேன், அந்த சிக்னல் டைம்ல நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சொன்னோன்னா என்ன பண்றாங்க, எல்லாருமே அங்க தூரத்துல இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி ஒரு ரிலீஜியஸ் ப்ரொசஷன் மாதிரி கிளம்பி போறாங்க. ஓகே, did you get that, teachers? Yes, sir. ஓகே, அப்போ இவங்க எல்லாம் கிளம்பி போகும் பொழுது நமக்கு ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, who is the lady who gave birth to a child during this surprising? Radhamma, right? Radhamma is almost becoming cold because she doesn't have any proper medical aid. அதனால அவங்க பாடி வந்து ரொம்ப சில் ஆகிட்டு இருக்கு. அப்ப some women they are trying to keep Radhamma warm by rubbing her legs and hands, and they are trying to provide some kind of a local medical help. ஏன்னா வில்லேஜ்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் இல்லாத வில்லேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல் மிட்வைஃப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அவளை கொஞ்சம் எப்படியாவது ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அண்ட் ஹூ இஸ் ஹோல்டிங் த சைல்ட் ஆஃப் ராதம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் திம்மம்மா. திம்மம்மா இஸ் ஹோல்டிங் த சைல்ட். ரெண்டு நம்பர் 2 என்ன அப்படின்னா, the people are very much focused on only one thing, that is to go and protest before the toddy shops. Okay, அங்க toddy shops-க்கு முன்னாடி போய் போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. They have forgotten all the class differences. There were Brahmins, there were Brahmins, there were business clan people, there were Kshatriyas, there were Sudras, and there were the Parayas, and there were the Coolies. Coolies now outsiders. இவங்க எல்லாருமே they were together now as Gandhians. I think somebody is keeping the mic on. Kindly close the mic, teachers. Kindly switch it off. Okay, இப்ப எல்லாருமே அவங்க ஒரே ஒரு மைண்ட் செட்டோட போறாங்க. என்ன அப்படின்னா, we need to take up this satyagraha,
மார்ச் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா, ஒரு சைட்ல ராதமா இஸ் ஃபைட்டிங் ஃபார் லைஃப், பட் ஹர் சைல்டு இஸ் பிரசன்டட் as a ray of hope. இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன்லயும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனா இன்னொரு லேடி, she was physically assaulted. The lady was புட்டம்மா. Okay, and the Puttama is almost, she has gone mad after that incident, that harrowing incident. And the rape incident க்கு அப்புறம் Puttama becomes mad. அப்படிங்கிற information நமக்கு இருக்கு. This is the content of chapter 17. Okay, இப்போ chapter 18க்கு நம்ம பாஸ் பண்ணி போறோம். I have put it all together. நமக்கு சாப்டர் 18ல என்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. This happens something 3 days later. அந்த சாப்டர் 17 நரேஷனுக்கும் சாப்டர் 18 நரேஷனுக்கும் ஒரு 3 days டைம் இருப்பதாக அந்த டெக்ஸ்ட் சொல்லுது. அப்ப அந்த 3 daysக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are more red dressed men, which mean more police, more Europeans, okay, and there are many workers or coolies who are brought in. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, the police they come to the temple square and they beat the drum and tell the people, if you are not going to give up your rebellion, we are going to do something. What is it? Something that the government is planning to do is to auction the land of the people in Kantapura, particularly the Satyagrahis, the Gandhians. நீங்க உங்களுடைய போராட்டத்தை கைவிடவில்லை என்றால், நீங்க உங்களுடைய கொள்கைகளை கைவிட்டு விட்டு நார்மல் லைஃபுக்கு திரும்பலைன்னா நாங்க என்ன பண்ண போறோம்? We are going to auction. We are going to auction all the houses and all the land. Okay, did you get that, teachers? Yes, sir. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு சைட்ல இருக்கும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் இன்னும் ரொம்ப கோமா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல யூ ஃபைண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் சம் லேடிஸ். ஒரு சில லேடிஸ் என்ன சொல்றாங்க, ஐயோ நம்ம வீடு போக போகுது, நம்ம நிலம் போக போகுது அப்படிங்கறதுல என்ன பண்றாங்க, தே டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ காந்தியனிசம் எனிமோர் அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா நமக்கு என்ன இன்னும் கொஞ்சம் தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, we get information that there were people in Peshawar, okay, there are people in Peshawar who are fighting against the English government and the European government there. Okay, அது வந்து ஒரு பூஸ்டிங் இன்ஃபர்மேஷனா அந்த மக்களுக்கு வருது. என்ன அப்படின்னா, the local people in Peshawar, they are giving a tough fight to the foreign rulers. அப்ப அது வந்து இவங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி கிடைக்குது. Okay, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரெண்டாவது நமக்கு ஒரு கேரக்டர் வர்றாங்க. யார் அப்படின்னா, there is a lady called மடானா. அந்த மடானா அப்படிங்கிற ஒரு லேடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, we need to conduct a puja. Okay, we need to conduct a puja and we need to face the situation அப்படிங்கிறாங்க. What is the name of the puja that they plan to conduct அப்படின்னா, it is Satya Narayana Puja. The puja is called Satya Narayana Puja. Okay, under the guise of this puja, they want to go and picket before the toddy shops. Okay, அந்த நேரத்துல நமக்கு இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we come to know about the police officials. Most of the police officials who are deputed to Kantapura were Englishmen. Sorry, they were not Englishmen, they were only Indians who were pitched against fellow Indians. And there were Indians pitched against fellow Indians. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, these women, they are cursing those Indian soldiers who are standing like monsters on their way. அவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ், நமக்கு எதிராகவே இவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற
ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கப்படுது. ஓகே, அப்புறம் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we come to know about Ratna, Rengamma. What happened to Rengamma? Rengamma, who was arrested, she was released, but Rengamma did not come here because அவங்களுடைய பணி வந்து இன்னும் ஒரு வைடர் ஸ்பேஸ்ல இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, that Rengamma joined a group of pilgrims who have gone to Bombay to conduct a bigger agitation. எத்தனை பேர் அந்த அந்த அஜிடேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, 250,000 women have moved to Bombay to conduct a very big procession there. Okay, எவ்வளவு பேர் போயிருக்காங்க? 250,000. அதுல ரத்னாவும் ஒருவராக இருக்கிறார். அப்ப ரத்னா was moving towards the national agitation, and Ratna is leading the local agitation. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா இருக்கா டீச்சர்ஸ்? Sir, 250,000 not clear. Yeah, that is the information that is given. I am giving the exact phrase there. 250,000 women. Okay, I tried with calculation, but I failed miserably. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அங்க கொடுத்துருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் அதை அப்படியே வச்சுக்கோங்க. 250,000, you can get the help of some mathematician to give you the exact detail. Okay, அப்ப எல்லாருமே பாம்பே போயிருக்காங்க. அதுல யாரும் போயிருக்கா? ரெங்கம்மாவும் போயிருக்காங்க. இப்ப ரத்னா வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க? She is organizing a kind of religious procession. That is the initial plan. Under the guise of a religious procession, they are going to conduct a Satyagraha march. A religious procession is going to turn into a political procession. And இந்த மக்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மென் இங்க இல்ல. ஏன் அப்படின்னா, the government is always targeting the men. They are trying to arrest any man whom they see. அதனால men are hiding. ஆனா ரத்னா வந்து என்ன பண்ணிருக்காங்க? She has given secret message to all the men to join when she gives a cry. என்ன cry அப்படின்னா, that she will play the conch shell. நான் வந்து சங்கு, வலம்புரி சங்கு எடுத்து ஊதும் பொழுது நீங்க எல்லாருமே வந்துருங்க அப்படிங்கிறாங்க. So it becomes evening time and Ratna is starting the march, and everybody is rejoiced when the sage also, when the holy man Sankaru, he is a holy man, he also joins that march along with Ratna. ஓகே, அப்போ இந்த கூட்டம் வந்து என்ன மாதிரி கூட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து a group of people who have forgotten their caste identity. இதுல பிராமின்ஸ் இருந்தாங்க, there were Sudras, there were Parayas, there were Coolies. All of them, they were traveling. Okay, they were traveling as a religious march. They were singing religious songs. ஓகே, அண்ட் அதே நேரத்துல நமக்கு என்ன அப்படின்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ணி போற நேரத்திலேயே அங்க வந்து there is a hill, a small hill which is close to this village. அந்த ஹில்லுடைய பேரு என்ன அப்படின்னா, it is called Bebur Mound. What is the name of the hill? Bebur. The name of the mount is Bebur Mount. You find that there are many Satyagrahis or many Gandhians from other cities who come, and they are moving towards the Bebur Mound. Okay, Bebur Mound ஐ நோக்கி போயிட்டு இருக்காங்க. And எதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, it is already planned. இந்த காந்தியன்ஸ் எல்லாமே இப்படிதான் பிளான் பண்ணியிருக்காங்க. நாங்க எங்க இருந்து கிளம்பும் போது நீங்க வேற வேற இடத்துல இருந்து வந்து இந்த பேபூர் மவுண்ட் நோக்கி போகணும். ஏன் அப்படின்னா, பேபூர் மவுண்ட் கிட்ட தான் அந்த அந்த மலைப்பகுதி போகும்போது வழியில தான் நிறைய குரூவ்ஸ் இருக்கு. அந்த குரூவ்ஸ்ல தான் டாடி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. we will picket there, we will go and demonstrate there அப்படின்னு இவங்க கிளம்பி போறாங்க. இந்த police officials, they are trying to
செட் அப் பேரிகேட்ஸ், தடுப்புகள் நிறைய அமைத்து இந்த மக்களை ஸ்டாப் பண்ணும் பாக்குறாங்க. ஆனா மக்களுக்கும் போலீஸுக்கும் இடையே பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. Did you get that, teachers? Yes, sir. ஓகே, பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுது. அந்த தள்ளுமுள்ளுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the police are trying to use violence. என்ன பண்றாங்க, போலீஸ் செய்யறது என்ன பண்ணுவாங்க, நார்மலா when there is an agitation they will start lathi charge irrespective of male female children, குழந்தைகள் கூட பார்க்காம எல்லாரையும் அடிக்கிறாங்க. and this is described using an analogy. டெக்ஸ்ட்ல நிறைய அனாலஜிஸ் இருக்கு. அதுல ஒரு அனாலஜி, ரொம்ப முக்கியமான அனாலஜி என்ன அப்படின்னா, the police they come down on the Gandhians and the police appear like thorns, and these people, the Gandhians appear like flowers who are crushed by the thorns. Okay, police officials are metaphorically compared to thorns, and these people are compared to crushed flowers. அதே நேரத்துல அவங்க அடிக்கும் பொழுது இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, they start their agenda. என்னன்னா, it's a political agenda. They have their national flag, the flag of revolution. Okay, and they hoist the flag and they scream Gandhi Mahatma ki jai. இந்த சத்தத்தை கேட்டோன்னா போலீஸ் என்ன பண்றாங்க, பயங்கரமா ஆக்ரோஷமாயி, there is a command from the leader of that particular police team to fire on people. Okay, fire on people. இந்த ஃபயரிங் சவுண்ட் கேட்டோன்னா என்ன பண்றாங்க, people run, சாரி, இங்கும் அங்கமாக ஓடுறாங்க. எங்கெல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா, some of the people they enter into Rangama's field and they are trying to escape from the gunshots. And some of them they run and hide in Bata's sugarcane field, and including their children. ஏன் அப்படின்னா, இதை ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க அப்படின்னா, sugarcane field is normally the prowling ground of serpents. பாம்புகள் அதிகமாக இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பகல்ல போகணும்னா கூட பார்த்து போவாங்க, இரவு நேரத்துல கட்டாயம் போக மாட்டாங்க. ஆனா இந்த கன் ஷாட்டுக்கு பயந்து, போலீஸ் அட்ராசிட்டிக்கு பயந்து பெண்கள் நார்மலாவே ரொம்ப பயந்தவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. அப்ப இந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க, பெண்கள் தங்கள் குழந்தைகளோடு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, they are running into the sugarcane field. Okay, this is also given there. Okay, அப்ப நிறைய பெண்களை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. And then we come to know that there are a few characters who are very much in the forefront. Yaru? Ratna. These are the women who are leading the Gandhian march. Ratna, Nanjamma, Vedamma, Chinnamma. These are the people who are leading that particular march. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, they are planning to go little closer, இன்னும் க்ளோஸா போய் போராடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, they want to go and establish what to say, the flag on the barricade. So they take the national flag and they run towards the barricade. Okay, and there are also gunshots fired, and many men and women they die in this final battle. ஃபைனல் பேட்டில் நிறைய பேர் சாகுறாங்க. அப்ப யார் யாரு முக்கியமா நேம்ஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, there is a man by name Murtappa, and then there is a man named Rachanna. Do you remember Rachanna? Rachanna, Head of the police. Head of the police. He is also killed. When Rachanna is killed, okay, என்ன ஆகுது அப்படின்னா, Rachana's wife is Rachi. Rachi becomes very aggressive and she says, enough of this Satyagraha fight, non-violent struggle. Let me instill fear on all these policemen. அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, she is taking the lead and she says, we cannot
go any longer with this Satyagraha. Let's go fight a battle of violence அப்படின்னு சொல்லிட்டு she is motivating a few women and they help her to set fire to all the fields. எல்லா வயலையும் கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தங்கள்கிட்ட இருந்த துணிகள் எல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து ஒரு பந்தமாக செய்து இந்த வயல்கள் போற பக்கம்லாம் அந்த வயல்களுக்கெல்லாம் நெருப்பு வச்சுக்கிட்டே ஓடுறாங்க. நெருப்பு வைத்து என்ன பண்றாங்க, ஓடும் பொழுது இந்த கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. தங்கள் கண்களுக்கு முன்னாடியே இந்த ஊர் வந்து தீக்கிரையாகப்பட்டதை உணர்கிறார்கள். It is in a defensive move and it is in a state of emotion that they do it. இந்த மக்கள் என்ன பண்றாங்க, நெருப்பு வச்சுட்டு அந்த ஊரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஓடுறாங்க அப்படின்னா, they get into the jungle. At the edge of the forest, at the edge of the village is a jungle. அந்த ஜங்கிள்ல உள்ளர பூந்து அந்த ஜங்கிளுக்கு அந்த பக்கம் போகும்போது there is a river bank. அந்த ரிவர் பேங்க்குக்கு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா மைசூர். ஓகே, அப்ப இந்த மைசூருக்கு ஒரு சில பேர் போயிடுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் they land in a nearby village. ஓகே, nearby village. ஓகே, அந்த மைசூர் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல லேண்ட் ஆயிடுறாங்க. இப்ப ஏறக்குறைய எல்லா மக்களும் from Kantapura they move out of Kantapura because Kantapura is almost fully destroyed. Almost. And maybe here and there are a few houses which were half burnt or it was not burnt. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நமக்கு சாப்டர் நம்பர் 19ல நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this incident which is narrated so far happened 1 year and 2 months ago. இதுதான் நமக்கு நரேட்டர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். the last சாப்டர் 19ல ரொம்ப தெளிவா இவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் எப்ப நடந்தது அப்படின்னா, ஏறக்குறைய 1 ஆண்டு 2 மாசத்துக்கு முன்பு நடந்தது. and most of the people have deserted Kantapura and most of them live in Mysore. Okay, most of them, where are they living? Mysore. மைசூர்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரி, மைசூர்ல அவங்க are they happy there அப்படின்னு கேட்டீங்கன்னா, almost all of them have acclimatized to that place. அந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, the lifestyle there is similar to lifestyle in Kantapura. கந்தபுரால எப்படி வந்து ஒரு மாதிரி வாழ்க்கை இருந்ததோ அதே மாதிரிதான் வாழ்க்கை எங்கேயும் இருந்தது. Mysore. In Mysore. What is the village in Mysore where they stayed? அப்படின்னா, you can make a note of it. It is called Kashipura. Okay, Kashipura is the name of the place where they settled in Mysore. On the edge of Mysore. இந்த காசிபுராங்கிற இடத்துல தான் இருக்காங்க. அண்ட் காசிபுரால என்ன அப்படின்னா, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி அந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தது. அதனால மக்கள் எல்லாரும் they have settled down there. அப்ப செட்டில் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது திருப்பியும் கந்தபுராவுக்கு போனாங்களா அப்படின்னா, யாருமே போக நினைக்கல, எக்ஸப்ட் ஃபார் ஒன் மேன். once made a journey to Kantapura. The person is Range Gowda. Okay, அவர் எதற்காக அங்க போனாரு அப்படின்னு கேட்கும்போது, அவரு மக்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, he wanted to drink 3 handfuls of Himavadi water. ஹிமாவதி அந்த மவுண்டன்ல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர்ல ஒரு 3 கை அடிச்சு அள்ளி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நான் போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா என்ன நடந்தது? அது அவருடைய இன்டென்ஷன் இல்ல. He went there because he has hidden his jewelry there somewhere. So அந்த ஜுவல்லரிய போய் தேடி எடுக்கலாம் தான் ராங்கே கவுடா போனதாக அந்த டெக்ஸ்ட்ல ஒரு டைக்ரெஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, அதற்கப்புறம் சரி கந்தபுரால வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is information, I am going to quote it. Okay, there was neither man nor mosquito in Kantapura. Okay, கந்தபுரால மனிதர்களும் இல்லை, அங்க கொசு கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக மாறிவிட்டது. அப்ப இந்த கூலிஸ் எல்லாம் எங்க சார் இருக்காங்க அப்படின்னா, the coolies from Bombay, most of the coolies were
now coming to work in Mr. Skeffington coffee house. அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? They have built their houses on Weber Mound. அந்த ஒரு சின்ன மலை மேலதான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. And all those houses appear like cities. Okay, cities. And what about the coolies? The coolies have their own land now. ஏன்னா the inmates of Kantapura have gone. அதனால coolies, they started occupying what do you say, the edges of Kantapura. And what happened to Bata? Bata was a heartbroken man. He has sold all his lands and there is no information about Bata. அவருமே எங்கிட்ட போய் செட்டில் ஆயிட்டாரு. Now வேற என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, Rangamma was arrested. Sinu was arrested again because they went to Bombay there for an agitation. They were arrested and they were arrested 1 year ago and they are still in prison and they soon will be, okay, they soon will be released. Okay. அதே நேரத்துல ரத்னாவும் after the incident was arrested and she was, okay, recently released. And what is she going to do? Abhina, she is planning to go to Bombay in order to help the Sevis there. அதே நேரத்துல நமக்கு காந்தியை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, Gandhi and the Viceroy, they have signed agreement. According to the agreement, okay, Gandhi was not supposed to picket before any toddy shop. அதே நேரத்துல the peasants will have to pay all the taxes and should not stop any man from going to the toddy shop. இது வந்து it is a compromise on the principle on the part of Gandhi, but அவர் வேற வழி இல்லாம he had to say yes to the demands of the Viceroy. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா, Murthy is released and Murthy is planning to go and meet Jawaharlal Nehru and he is envisioning self-governance as the only way to put an end to slavery. நம்ம வந்து இந்த செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் என்ன பண்றாரு, ஜவஹர்லால் நேருவையும் காந்தியும் பார்ப்பதற்காக அவரு நார்த் டிராவல் பண்ணி போறாரு. Did you get all these information, teachers? Yes, sir. ஓகே, இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் நமக்கு அந்த ஒரு டெக்ஸ்ட் முடியுது. இப்போ நமக்கு ஒரு சில கீ ஃபேக்ட்ஸ் மட்டும் அப்படியே வரிசையா நோட் பண்ணிக்கிறீங்களா? Okay. Number 1, the first thing is, who is the narrator of this particular novel? Yaar and the narrator? Achakka. She is a Brahmin woman, but now she is a Gandhian, illiterate woman, but she has an eye for details. ஒரு ஓல்டு லேடியை வந்து ஸ்டோரி சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறது சம்திங் இன்னோவேட்டிவ். பட் விமென் ஸ்டோரி சொல்றது அப்படிங்கிறது சம்டைம் இட் அப்பியர்ஸ் லைக் அ காசிப். பட் இங்க it is going to be a very serious narration. This is the innovation which is done by Raja Rao. Okay. Number 2, what is the local deity of Kantapura called? Kenchama. Goddess Kenchama. Goddess Kenchama is a local deity. Number 3, there are 5 different castes in Kantapura. 5 caste இருந்தது கந்தபுரால. என்னென்ன காஸ்ட்? 1 is a Brahmin, the Paraya, the Potter, the Weaver and the Sudra. Brahmins, the Parayas, the Potter, the Weaver and the Sudra. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க டெக்ஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் கென்சம்மா ஹில், இந்த ஹில் இருக்கு இல்லையா, அதை சுத்தி நம்ம வந்து கந்தபுராவை சுத்தி ஒரு ஹில் இருக்கு. இட் இஸ் கால்டு கென்சம்மா ஹில். And Kenchama Hill is described as Red Hill. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி. Why is it called Red Hill அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஐயோ நமக்கு ட்ரெயினர் வந்து ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையே நீங்க நினைச்சிடக்கூடாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துருவோம். என்ன அப்படின்னா, it is called Red Hill because according to folklore, Kenchama, the local deity, she killed the devil on the hill and the blood of the devil filled the whole hill. Okay, ஒரு டெவில வந்து அங்க கொண்டாங்க, ஒரு அசுராவை.
அந்த அசுராவுடைய பிளட் வந்து அந்த மலை முழுவதும் பரவியதால் அந்த ஹில் வந்து ரெட் கலராகவே காட்சி அளித்தது அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. Okay, did you get that, teachers? Yes, sir. Now, yes. Sir, what the 5 castes? Brahmins, Paraya, Paraya, the potter, பானை செய்பவர், இன்னொன்னு weaver, and the Sudras. Okay, sir. Okay, sir. Coolies were outsiders, வெளியிலிருந்து வந்தவர்கள். Okay, sir. From Godavari river banks and later from Mumbai. அவர்களை வந்து வெளியில இருந்து இங்க கூலி வேலைக்கு வந்தவர்கள். Okay, sir. That is not a caste name, but it is a professional name, daily wager. Okay. இதற்கு அப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, who is the owner of Skeffington Coffee Estate? How is he known by the people? அப்படின்னா, the original owner is Hunter Sahib. அவருடைய பெயர், அவரை வந்து மக்கள் வந்து கூப்பிட்டது சாஹிப்னு கூப்பிட்டாங்க. ஆனா அவரை ஜென்ரலா எப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, he is called Hunter Sahib. Hunter, Hunter. Hunter is an equipment, and whenever he is unhappy with the coolies, he used to beat them with the hunter. Hunter அப்படிங்கிற அந்த ஒரு எக்யூப்மெண்டால மக்களை போட்டு அடி அடிச்சாரு. அதனால அவர் ஹண்டர் சாஹிப்னு சொன்னாங்க. அடுத்தது, what is the profession of Patel Range Gowda? I think somebody is meddling with the mic. The profession of Patel Range Gowda, he was a revenue officer. ரெவென்யூ ஆஃபீஸர். சரி, இதற்கு அப்புறம் வெங்கம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க. லேடி ஹூ வாஸ் பிச்ட் அகெயின்ஸ்ட் மூர்த்தி. அந்த அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிக்நேம் என்ன? வாட்டர் ஃபால்ஸ் வெங்கம்மா. Why was she called water falls Venkamma? Because she was very, very aggressive and quarrelsome. She was very, very aggressive and quarrelsome. Okay. Next one. What is the movement started by Rangamma to involve women in Indian freedom struggle? பெண்களை வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இன்வால்வ் பண்றதுக்காக ரெங்கம்மாவால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, it is called Sevis, also known as it is also known as Savika Sangh. It is also called Savika Sangh. It is also called Savika Sangh. Savika Sangh. Now, how did Rangamma train the women of the village? எதை பயன்படுத்தி அவங்க அந்த மக்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குனாங்க அப்படின்னா, she was teaching the women yoga, how to control their breath, and she made all these women spiritually strong. After Rangamma, it is Ratna who took up the task of teaching yoga, breathing practice அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த, அந்த பர்டிகுலர்லி விமென் ஃபோக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ரங்கம்மா. ரங்கம்மாவுக்கு அப்புறம் ரத்னா. ஓகே, அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சி மார்ச் பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன். காந்தி லேட் த தந்தி மார்ச். அந்த தந்தி மார்ச்ல மொத்தம் காந்தியோடு எத்தனை மக்கள் டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கூட ராஜாராவ் இந்த டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காரு. There were 82 people who were accompanying Gandhi. Who were accompanying Gandhi அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. Okay, I think with that we have had sufficient discussion on this work.